ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சத்தமாய் சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஊழியம் தொடங்கி 28 வருஷம். ஊழியம் தொடங்கி 28 வருஷம். ஐயாவுடைய ஊழியத்தில் 30 ஆண்டுகள். ஆனால் இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து 2வது ஆண்டை நாம் தொடர்கிறோம். அல்லேலூயா. மேல் வீட்டு சபை தொடங்கப்பட்டு திறப்பு விழா முடிந்து 2வது ஆண்டை தொடர்கிறோம். இது ஒரு ஆண்டு விழா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் முடிந்த உடனே நாம் எல்லாரும் சபையாய் கூடி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். அன்றைய தினத்தில் தேவன் செய்த காரியங்களை எல்லாருக்கும் சொல்லி ஆண்டவருக்குள்ள நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் ஆண்டு விழா. அல்லேலூயா. ஆண்டு விழாவை குடித்து வெறித்து இஷ்டப்போல நடந்து மனம் போட போக்கிலே போவது அல்ல. ஆவிக்குரிய நிலையிலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், இதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நடத்தினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும். கர்த்தரோடு மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நமக்கு பலன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் பேராயர் டாக்டர் ஆரோக்கிய வேதராஜ் அவர்கள் சபையிலே அவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட இந்த நாளிலே விசேஷமாய் இந்த செய்தியளிக்கும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான பேராயர் அவர்களுக்கு நன்றியை ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொள்கிறேன். பேராயர்மா ஸ்டெல்லா மேரி அம்மாவுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என்னோடு கூட என்னுடைய துணைவியார் பேராயர் செல்லாமா வந்திருக்கிறாங்க. அவங்க பேரும் செல்லாமா தான். செல்லாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பேரில் ஒற்றுமை இருக்குது. அது மேலே கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம், ஒரே சொந்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதுபோல நம்முடைய சோதரம் ஐக்கியத்தில் அட்வைசராக இருக்கிறதான பாஸ்டர் டேவிட் ராஜா அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் துணைவியார் பாஸ்டர் எஸ்டர் அம்மாவுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரு பாட்டு பாடுவோம். அல்லேலூயா. ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம்.
நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். துக்கமுகமாய் வருத்தமாய் இருக்க கூடாது. தேவனுக்குள்ள சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஆமென். சரி, இன்றைக்கு இந்த நேசரின் கரங்கள் திருச்சபையிலே தேவன் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் சத்தமா ஒரு 10 ஸ்தோத்திரம் தொடர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த நாளை நம்மை காண செய்தார். இந்த மேல் வீட்டில் இந்த ஒரு வருஷம் முடித்து ஜெயமாய் அவருக்கு மகிமையை செலுத்தும்படி உதவி செய்தார். 10 ஸ்தோத்திரம் தொடர்ந்து சத்தமா சொல்லுங்க. நன்றி அப்பா, நாளை காணிச்சது அன்பிற்கு கோடி ஸ்தோத்திரம். மகிமை உண்டாகும். அல்லேலூயா. நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்ல இருக்கிறோம். வசனத்தை கவனிப்போம். வேத வசனத்தை எடுத்து வாசிக்க நாம் ஒருமனப்படுவோம். வேதத்திலே வெளிப்படுத்தல் 21:5 நாம் வாசித்த வசனங்கள் தான். ஆனாலும் தேவன் அதைத்தான் இன்று பேசும்படியாய் விரும்புகிறார். இந்த 21 வெளிப்படுத்தல் 21:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தில் யார் இருக்கிறார்? ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொன்னவர், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர், மகா பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் ராஜரீகம் பண்ணுகிற மகா பெரிய பரிசுத்த தேவன். அவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். தேவன் ஒரு வருஷம் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதை திறப்பு விழா பண்ணி இதுல ஜெயமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவில் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உங்களுக்கு சகலத்தையும் புதிதாக மாற்றி ஆசீர்வதிக்க போகிறேன். புதிதானவைகளை நீங்கள் பெறுவீர்கள், புதிதான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கிற எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறேன். ஆமென். ஒருவேளை தேவன் இந்த சீட்டெல்லாம் எடுத்துட்டு கட்டடமா மாற்ற இருக்கலாம், புதிதாக்கலாம். அல்லேலூயா. ஃபேன்லாம் நீக்கிட்டு எல்லாம் ஏசி போட இருக்கலாம், புதிதாக்கலாம். அல்லேலூயா. அவருக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களை ரட்சிப்புக்குள்ள மாற்றி புதிய ஒரு கூட்டத்தை இன்னுமாய் கர்த்தர் உருவாக்கலாம். கீழையும் மேலையும் திரள் கூட்டமாய் ஆராதிக்கத்தக்கதாக தேவ வல்லமை வெளிப்படலாம். எதுவானாலும் நடக்கலாம். அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. எல்லாம் புதிதாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அதாவது கடந்த நாட்கள்ல இருந்த காரியங்களை விட இன்னும் புதிதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வசனத்தை மீண்டுமா வாசிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற இயேசு ராஜா சொல்லுகிறார், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? புதுசுன்னா நம்ம சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு பழைய ஒரு பொருளை ட்ரெஸ்ஸை கொடுத்தா அவங்க பழைய ட்ரெஸ்ஸா அப்படின்னு இழுப்பாங்க. பழைய ட்ரெஸ்ஸுன்னா அதுக்கு வேல்யூ கம்மி இல்லை. ஆனா புதுசு அப்படின்னு சொன்னா புது ட்ரெஸ்ஸா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க? ஆமென், 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 ஆமென். சத்தமா எல்லாரும் கைதட்டணும். எல்லாரும் எல்லாரும் அல்லேலூயா. ஆண்டவர் புதிதாக்க போகிறார். அதற்காக வரவேற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நம்ம ஐயா அவர்கள் பாஸ்டர், பழைய பாஸ்டர் தான்.
ஆனா தேவன் புதிதாக பேராயராய் கண்காணியாய் தந்திருக்கிறார். கண்காணியாய் தந்திருக்கிறார். இன்னும் மேல் படிப்புக்கு அவர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது அந்த பிஹெச்டி வாங்கி ஆகும், எப்படியாவது அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆண்டவருக்குள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்களும் நானும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய உறவுகளும், உடன் பிறப்புகளும் வளர்ச்சி அடைய வேண்டும். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சகலத்தை புதிதாக்க போகிறார். புதிய புதிய ஆத்துமாக்களை தரப்போகிறார். புதிய புதிய ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். புதிய புதிய நன்மைகளை தரப்போகிறார். அவர் தருகிறவைகள் புதிதானவைகளாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல சொந்தம் வீடு இல்லாதிருந்தால் அவர் புதிய வீட்டை தருவார். ஆமென். உங்களுக்கு நல்ல குழந்தைகளை தருவார். அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை கர்த்தர் தருவார். புதிதாய் தருவார். புதிய காரியங்களை தருவார். இந்த இடத்திலேயே நம்ம கனி கொடுத்து வளர்ச்சி அடைந்து இந்த இடத்திலேயே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று இந்த இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் பெரிய புதிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமா, அவர் புதிய சகலத்தையும் புதிதாக மாற்ற விரும்புகிறார். புதிதாக உள்ளத்தை, உங்கள் ஆத்மாவை, உங்கள் சரீரத்தை புதிதாய் மாற்ற விரும்புகிறார். புதிய அப்படின்னு என்ன அர்த்தம்? சரீரத்தை இயேசு எப்படி புதிதாய் மாற்ற முடியும்? மாற்ற முடியும். நோய் இல்லாதது, நோயோடு கூட இருந்தோம்னு சொன்னார். பலகீனத்தோடு கூட இருந்தோம்னு சொன்னார். பலகீனத்தை, நோயை நீக்கி புதிதாக்குவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புதிதுன்னா என்னன்னு? ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நம்மை புதிதாக்குகிறவர், தேவன் நம்மை புதிதாய் மாற்றுகிறவர். அடுத்த வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும். சீக்கிரம் முடிக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை வாசிங்கள். ஏசாயா 42 வாசிக்கலாம். 9 வாசிக்கலாம். ஏசாயா 42 புதியவைகளையும் புதியவைகளை அறிவிக்கிறேன். தேவனுக்கு புதிய காரியங்களை அறிவித்துக் கொண்டே இருப்பார். இப்போ இந்த வசனத்தை சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனம் பழைய வசனம். ஆனால் தேவன் அதிலிருந்து புதிதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு எடுத்து பேசுகிறார். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவர். புதிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஒன்றாவதாக 1 புலம்பல் 5:21 வாசியுங்கள். புலம்பல் 5:21 1வது குறிப்பு நீங்கள் சிந்தனைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் என்ன சொல்லுகிறார் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. புலம்பல் 5:21 கர்த்தாவே உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள், என்னை உம்மிடத்திலே திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல அல்ல, எங்கள் நாட்களை புதியவைகளாகும். இந்த ஜெபம் எப்படிப்பட்டது? நாட்கள் புதியவைகளாக மாறும், புதியவைகளாக மாற்றும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நாட்கள்? இனி வருகிற நாட்கள், இனி வருகிற ஆண்டுகள், இனி வருகிற வாரங்கள், இனி வருகிற அனைத்து நாட்களும் எப்படி இருக்கணுமா? இருக்கணும். பழைய சோதனைகள், ஆபத்துக்கள், பழைய வியாகுலங்கள், நிந்தைகள், பழைய அவமானங்கள் வரக்கூடாது. நாட்கள் புதிதாய் இருக்க வேண்டும். மீண்டும் இன்னொரு வாசிங்க. அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. புலம்பல் 5:21 கர்த்தாவே திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். நாங்கள் திரும்ப ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லாரும் திரும்பணும். அப்ப நம்ம எங்க திரும்பிக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை டிவியில திரும்பிக்கிட்டு இருக்கோமா? இல்லை நம்ம வீட்டை பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோமா?
இல்லைன்னா வேற யாரையாவது பார்த்து பெரிய வீடா கட்டுறாங்க, நிறைய சம்பாதிக்கணும், அப்படி யாரையாவது பார்த்து திரும்பி நம்ம சிந்தைகள் அப்படி போகிறதா? நீ சொல்றாங்க எங்களை திரும்பி கொள்ள நான் திரும்புவேன். நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும், முழுமையாக இன்னும் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் பேசுகிறார், நான் திரும்புவேன். தொடர்ந்து வாசிங்க. பூர்வ காலத்தில் இருந்தது போல நாட்களை புதியவைகளாக மாற்றும். என் நாட்கள், இனி வருகிற நாட்கள் புதியவைகளாய் மாறட்டும். நாள், நேரம், மாதம், வருஷம் புதியவையாய் மாறட்டும். நாள் என்று சொன்னால் அதுல இருந்து எல்லாம் சொல்லும். 7 நாள் ஒரு வாரம் புதியவைகளாய் மாறட்டும். 31 நாள், 30 நாள் ஒரு மாசம் புதியவைகளாய் மாறட்டும். 365 நாள் ஒரு வருஷம், ஆண்டு புதியவையாய் மாறட்டும். புதியவையாய் எனக்கு வரட்டும், எனக்கு ஆசீர்வாதங்களை தரட்டும். அது புதுசாக இருக்கிறது. பழைய காரியங்கள், பழைய நொடி, பழைய இழப்பு வர வேண்டாம். எனக்கு புதியவைகளாய் இருக்கணும், புதியவைகளாகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே ஜெபம் தான் நமக்கும். எல்லாம் புதிதாக கர்த்தர் நாட்களை மாற்றப் போகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புது புது நன்மைகள் தந்திடுவாரே, புது புது ஆசீர்வாதம் தந்திடுவாரே. சொல்லுங்க, புது புது நன்மை தந்திடுவாரே, புது புது ஆசீர்வாதம் தந்திடுவாரே, புது புது நன்மைகள் தந்திடுவாரே, புது புது ஆசீர்வாதம் தந்திடுவாரே. ஏற்று தந்த நாட்களெல்லாம் நல்ல நாட்களே, அதில் வரும் நாட்களெல்லாம் பிறந்த நாட்களே. ஏற்று தந்த நாட்களெல்லாம் நல்ல நாட்களே, வரும் நாட்களெல்லாம் பிறந்த தேவன் தரப்போகிறார். முதலாவதாக. இரண்டாவதாக புலம்பல் 3:23 வாசிக்க கவனிப்போம். புலம்பல் 3:23, புலம்பல் 3:2. அவைகள் காலை தோறும் புதியவைகளாய் நமக்கு வரும். உங்களுடைய உண்மை பெரிது. 23 வாசம் வாசாச்சா 2 வாசம். நாம் அழிந்து போகாமல், நிர்மூலமாகாமல், கொரோனாவுக்கு செத்து போகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. நீங்கள் நாளை எந்த காரணத்தினால உயிரோடு இருக்கிறோம், அழிந்து போகாமல் இருக்கிறோம், அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபையே. அந்த கிருபை காலையிலோடு எப்படி இருந்தால் புதியவைகளாக இருக்க, புதிய கிருபையை உங்களுக்கு தருவார். புதிய கிருபை நாளை உங்களை நிரப்புவார். முதல்ல என்ன தந்தாரு?
புதிய நாட்களை, புதிய வாரங்களை, புதிய மாதங்களை, புதிய ஆண்டுகளை தருகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே வாழும்படி புதிய கிருபையை தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரக்கம் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. உங்கள் மீது, உங்கள் சபை மீது, உங்கள் குடும்பத்தின் மீது அவர் சொல்லுகிறார், இரக்கமும் கிருபையும் புதிதாக இருக்கும். ஸ்தோத்திரம். நோவா காலத்துல ஸ்தோத்திரம், கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. ஆனா யாரு மேல மட்டும் கிருபை வைத்தார்? நோவா மேல மட்டும்தான் கிருபை வைத்தார். அல்லேலூயா. ஆமா, அந்த குளத்துல நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இருந்தாங்க. ஒரே ஒரு ஆள் யார் மேல கிருபை வைத்தார்? சொல்லுங்களேன். 38 வருஷம் வியாதியா இருந்த அந்த வியாதிக்காரன் மேலதான் ஆண்டவர் கிருபை வைத்தார். நேரா போனாரு குளத்துக்கு. நிறைய பேர் இருந்தாங்க. அவன் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாசம் 2 மாசம் அல்ல, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 வருஷம் படுக்கையாக இருக்கிறான். நடக்க முடியல, எழுந்திருக்க முடியல. யாரும் உதவி செய்து குணமாகும்படி அவனுக்கு உதவி செய்யல. ஆனால் தவித்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய கிருபைக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். அவன் மீது தேவன் கிருபை வைத்து நேரம் அவன் போய் எழுந்து நட, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, எழுந்து நட என்று சொன்னார். படுக்கையை எடுத்துக்கொண்டு அப்படி தோல் மேல வச்சுட்டு அவன் நடந்து போனான். தேவன் வார்த்தை சொல்லுகிற போது அது நிறைவேறும். கரங்களை தட்டிக்க திறமை. அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். உன்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், சபையில அது நிறைவேறும். அது நடக்காமல் இருப்பதில்லை. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். நான் உன்னை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதே விதமாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு நாளை நியமித்தார். அந்த நாள்ல கர்த்தரை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த மேன்மைக்காக நான் ஊழியம் செய்யல, இந்த மேன்மைக்காக நான் ஓடல. ஆனா தேவனுடைய கிருபை என் மீது இருந்தபடினால் உங்கள் முன்பதாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் மீது இரக்கம் வைக்கும் போது நம்ம வாழ முடியும். அழிந்து போது சொல்கிறது நிர்மூலமாக அழிந்து போகாமல் இருப்பது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை என்று சொல்லுகிறது. மீண்டும் 5 வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 23. கிருபை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. 2வது வசனம், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய அந்த கிருபைங்கிறது அதுக்குள்ள என்ன இருக்குன்னா இரக்கம் இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே. நல்ல கவனிங்க. உங்கள் மேல கர்த்தர் இரக்கம் வைத்திருக்கிறார். அதுக்கு முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. அந்த இரக்கத்துக்கு முடிவே இல்லை. யாரும் இந்த இரக்கத்தை உங்களை விட்டு நீக்கிட முடியாது. தேவன் உங்கள் பட்சமாய், உங்கள் மேல் கவனமாய், உங்கள் மேல் ஆதரவாய், உங்களுக்கு சாதகமாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிருபை புதிதாய் உங்களுக்கு இறக்கிறது. அவர் உங்களை பாதுகாப்பார். நோவாவை பாதுகாத்தது கூட பாதுகாப்பார். அந்த நோயாளியின் மீது இறக்கம் வைத்து அவனை சுகமாக்கினது கூட தேவன் உங்களுக்கு நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை, சௌபாக்கியத்தை கர்த்தர் அருள்வார். கரங்களை தெரிவிக்க திறமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 3வது வாசிக்கலாம். எசேக்கியேல் 47:12. நாம் சீக்கிரம் முடிக்க போகிறோம். எசேக்கியேல் 47:12 நாம் கவனிப்போம். ஆண்டவர் என்ன பேசுகிறார் கவனிக்கலாம். 47:12. எசேக்கியேல் 47:12 நாம் காது கொடுத்து கேட்போம். வாசிங்க. புசிப்புக்கான கனிகள், விருட்சங்கள் வளரும். அவைகள் இலைகள் உதிராதபடி இருக்க அதற்கு செழிப்பு இருக்கிறது. அந்த கனிகள் விழுந்து போகாது. புது கனியை கொடுக்கும். அல்லேலூயா. இந்த கனி எப்படிப்பட்ட கனி? புது கனி.
பழைய கனியை புது கனி. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, உங்கள் பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாக, உங்களுடைய விசுவாச மக்கள் கனி கொடுக்கிறவர்களாக, உங்களுடைய காரியங்கள் கனி உள்ளதாக இருக்கும். கனி என்று சொன்னால் பிரதிபலன். கனியில என்னெல்லாம் இருக்குது? கனியை என்ன செய்ய முடியும்? சாப்பிடலாம். ஐயா சொல்லிட்டாங்க. கனி சாப்பிடக்கூடியது ஒன்று. இரண்டாவது, கனியில என்ன இருக்கும்? வாசனை. வாசனை, அதாவது கனி இருந்தாலே என்ன பண்ணணும்? நல்ல வாசனை வரும். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அந்த வீட்டில் அந்த பாட்டியம்மா ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க. என்ன ரிப்போர்ட் சொன்னாங்கன்னா, ஐயா ஒரே பழம் வாசனை இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. என் மருமகா வீட்டுக்குள்ள என்ன பண்றான்? நல்ல கொய்யா பழம் வாங்கி சாப்பிடறாயா, நல்ல வாசனையா இருக்கு. ஆனா எனக்கு கிடைக்கலையா, நீங்க எனக்கு கொய்யா பழம் வாங்கிட்டாங்க ஐயா, எனக்கு ஆசையா இருக்கு. பாருங்க, மறைச்சு வச்சு அவங்க தின்னா கூட அவங்க அழகா கண்டுபிடிச்சாங்க. 84 வயசு பாட்டியம்மா கொய்யா பழங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. கனி தன்னுடைய வாசனையை என்ன செய்யும்? வெளிப்படும். கனி என்பது சோத்திரம் புஷ்கக்கூடியது. கனி என்பது வாசனை கொடுக்கக்கூடியது. கனி என்பது நல்ல ருசி, சாப்பிட சந்தோஷம், ருசியா இருக்கும். இது போல தேவனாகிய கர்த்தர் நம்மை கனி கொடுக்கிற மக்களாக கர்த்தர் மாற்றப்படுகிறார். எப்படிப்பட்ட கனியா? புது கனி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. புது கனியாய் மாற்றுவார். புது கனி. பழத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. கெட்டுப்போன பழங்கள், புது பழங்கள், ரெண்டு விஷயம் இருக்கிறது. கெட்டுப்போன பழத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அள்ளி போடுவாங்க. ஆனா புது கனியை நிறுத்தி போடுவாங்க. ஏன்னு சொன்னா புது கனி மிக முக்கியமானது. நல்ல ருசிப்பதற்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பழைய கனிகளிலே அழுகி போனது இருக்கலாம், கெட்டு போனது இருக்கலாம். அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் புது கனி கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். எப்படிப்பட்ட கனி? ஆவியின் கனி. ஸ்தோத்திரம். 9 உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில, உங்கள் ஜீவியத்துல இந்த ஆண்டு, வருகிற ஆண்டுல கர்த்தர் கொடுத்து உங்களை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கனி கொடுக்கணும். வாழ்க்கை என்றால் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளை என்றால் அது வளரணும், படிக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். அந்த 20 வயசு வரைக்கும் படிக்க வைக்கிறோம். 20 வயசு வரைக்கும் ஆகாரம், 20 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு தேவையான ஆடை துணிமணிகள் எல்லாத்தையும் பெற்றோர் தான் கொடுக்கணும். அதற்கு பின்பு அந்த பிள்ளை கனி கொடுக்கணும். 20 வயசுக்கு மேல அது வேலைக்கு போகணும், அது கனி கொடுக்கணும், அது சம்பளம் வாங்கி கொடுக்கணும், அது பெற்றோருக்கு உதவி செய்யணும், வீட்டுக்கு உதவி செய்யணும், சபைக்கு உதவி செய்யணும். கனி கொடுக்கிற வாழ்க்கை அதுதான். அதுபோல விசுவாசியாக இருந்தால், ஒரு சபைக்குள்ள விசுவாசி வந்துட்டான், ஃபர்ஸ்ட் அவங்க வரணும், பாட்டு பாட கத்துக்கிடணும், ஆராதிக்க கத்துக்கிடணும், வேத வாசிக்க கத்துக்கிடணும். அதுக்கு ஞானஸ்தானம் பெறணும். அதுக்கு பிறகு கனி கொடுக்கணும். சபைக்கு காணிக்கை கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணும், சபைக்கு நேரம் கொடுக்கணும், சபைக்கு உழைப்பு கொடுக்கணும், சபையில கிளீன் பண்ணணும், சபையை சுத்தமா வச்சிருக்கணும், சபையினுடைய வேலைகளில் ஈடுபடணும். இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்துல கர்த்தர் தரப்போறார். சொல்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அது ருசியா இருக்கணும். கனி கசந்தா சாப்பிட மாட்டாங்கல்ல. புசிப்புக்கு அது எப்படி இருக்கணும்? கசப்பா இருக்கக்கூடாது, அது ருசியா இருக்கணும். நாம் கொடுக்கிற கனி ருசியா இருக்கணும். சோதரம். அது போல நம்முடைய வாழ்க்கை பிரதிபலம் நம்முடைய சபைக்கு, வீட்டுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறதாக இருக்கும். கர்த்தர் அப்படி தருவதாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கவனம் முடிக்க போகிறேன். 22:8 உபாகமம் 22:8 கடைசி வசனம். 22:8 புது கிருபையை தருவேன், புதிய ஆண்டு புதிய நாட்களை தருவேன்,
புதிய கிருபை, புதிய இரக்கம் தருவேன், புதிய கனி, புதிய பலன் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவேன். இதுல என்ன சொல்றாரு? உபாகமம் 22:8 தேவன் இந்த ஆண்டு விழாவில் உங்களோடு பேசுகிற விஷயம், நீ புது வீட்டை கட்டினாய், புது வீட்டை கட்டுவாய், புது வீடு தருவேன். வீடு இல்லாதவர்களுக்கு என்ன சொல்கிறார்? புது வீட்டை தருவேன். தோத்திரம் பண்ணணும். நீங்க வீடு தருவேன் என்று சொன்னீரே, எங்கே இருக்கிறது எனக்கு அந்த வீடு? கர்த்தர் காட்டும் என்று சொல்லணும். ஸ்தோத்திரம் பண்ணணும். புது வீடு கட்ட தருகிறார். அல்லேலூயா. புதிய வீடுகளை கட்ட வீடு இல்லாதவர்களுக்கு தேவன் வீடுகளை ஏற்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிக்கிறார்கள். நீங்க தேவனுக்கு காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஆராதிக்கிறவர்களாக இருந்தால், இந்த பூமியை சுதந்தரிக்க சொந்த வீட்டை உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டுல தர்றேன்னு சொல்றார். கரங்களை தட்டி அல்லேலூயா. புதிய வீட்டை கட்டுப்படுத்தி தேவன் வழியை திறக்கிறார். அல்லேலூயா. புது வீடுங்கிற விஷயத்துல மட்டும் 12 வசனம் வச்சிருக்கேன், பேச முடியாது. அல்லேலூயா. ஹெட்லைன் மட்டும் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், சகலத்தையும் புதிதாக்குகிறேன், எல்லாம் புதிதா தரப்போறேன். ஸ்தோத்திரம். 8 பாயிண்ட் கொண்டு வந்ததுல 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? 4 பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா ஆண்டவர் சரியாய் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, டிவி வழியாக, யூடியூப் வழியாக, ட்ரூகாட் டிவி வழியாக இந்த செய்தி போகுது. அநேக லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பேஸ்புக் வழியாக இந்த செய்திகள் போகிறது, வாட்ஸ்அப் வழியாக 10,000 பேருக்கு போகிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த புது ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. சகலத்தையும் புதிதாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார். அதனால எப்போ புதுசு கொடுப்பாங்க? நம்ம எப்போ புதுசு இருப்போம்? கிறிஸ்துமஸ் வந்தா புதுசு, நியூ இயர் வந்தா புதுசு. சொல்றோம். ஆமா, பர்த்டே வந்துட்டா புதுசு.